வணக்கம் ஐயா. ஆ, வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. அந்த தொடர்ந்து தொடர்ந்து கவனிச்சுட்டு வர்றீங்க இல்லையா? எது உங்களுக்கு தொடர்ந்து கவனிச்சு வர்றீங்க. இப்ப நம்ம வணக்கம். ஆ ஆ சரி. இப்ப 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 பதிவாகுது. ம். இப்ப பதிவாகுது. அந்த ஒண்ணாம் பாடத்துல என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க நல்லமுத்து? நல்லமுத்து நீங்க இருக்கீங்கல்ல? ம். ஒண்ணாம் பாடத்துல என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ஒண்ணாம் பாடத்துல என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ஒண்ணாம் பாடத்தை அப்படியே சுருக்கமா சொல்லுங்க பார்க்கலாம். முதல்நிலை உயிரினங்கள் எப்படி தோன்றி அப்படி அப்படி சுருக்கமா மனப்பாடமா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன அளவு உள்வாங்கி இருக்கு பரவாயில்ல, தப்பா இருந்த பரவாயில்ல, சும்மா அப்படி சொல்லுங்க. அத ஒரு தாவரத்துலன்னு சொல்லுவாங்கயா. அப்படியே மனப்பாடமா சும்மா அப்படியே மனசுல இருக்கிறத சொல்லுங்க. என்ன உள்வாங்கி இருக்கீங்க அவ்வளவுதான். நீங்க அப்படியே அதுதாங்க ஓரறிவு தாவரம் வந்து தொடுதல் ஆரம்பிச்சதுங்கய்யா. அது அதிவேகமா போச்சு. அப்புறம் 2வது அறிவு வந்துங்கய்யா, தொடுதல் நகர்தல் ஆரம்பிச்சு அது வந்து புழுக்கள் அந்த மாதிரி போச்சுங்கய்யா. அது குறைந்த வேகம். 3வது வந்து பூச்சியல் வகை தோன்றுச்சு. அது வந்து தொடுதல் நகர்தல் பார்த்தல். அதுல அது வந்து அதோட குறைந்த வேகம். 4வது வந்து ஊர்வன, பாம்பு மாதிரி ஊர்வன. அது தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல். 4ங்கய்யா. 4 மேலும் குறைந்த, அதோட கொஞ்சம் வேகம் குறைஞ்சிருச்சு. 5வது வந்து பறவைகள், மிருகங்கள், பாலூட்டிகள். அது வந்து தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல் வாய் ருசி. அது ஒரு தடவையில பல குட்டி ஓடுமுங்கய்யா. அது ஆடு அந்த மாதிரி வெள்ளாட்டு குட்டி, அது அது மாதிரி பன்றிகள், அது அது மாதிரி. 6வது மனிதனுங்கய்யா. அது தொடுதல் நுகர்தல் காணுதல் முகர்தல் வாய் ருசி, அதோட பகுத்தறிவு. ஆனா இனப்பெருக்கு வந்து ஒரு இதுல ஒரே ஒரு பிள்ளை. ஓ, அருமை அருமை அருமை. சரி ஒரு பிள்ளை மட்டும்யா. அப்புறம் 7வது வந்து இப்ப நாம மனிதன் யோகியாக மாறுதல்ங்கய்யா. 7ஆம் அறிவு இதுக்கு வந்ததே எங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்கய்யா. 7ஆம் அறிவுன்னு ஒண்ணு இருக்கு. ஓ, 7ஆம் அறிவு ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சிருக்கிறீங்க. ஆமாங்கய்யா. இதுக்கு முன்னாடி உண்மையே தெரியலீங்கய்யா. அவங்ககிட்ட வந்தது 7ஆம் அறிவுன்னு ஒண்ணு படம் தான் பார்த்திருக்கிறேன். 7ஆம் அறிவுன்னு இருக்குன்னு தெரியாதுங்கய்யா. வந்து 4 நாள் ஐயா எவ்வளவு கஷ்டத்தை தாண்டி வந்திருப்போம் 30 வருஷமா. ஏங்க எத்தனை உடல் பிரச்சனை தாண்டி இருக்கோம். எங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்லையே. எங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லையே. எங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஐயா கடவுள் உங்களுக்கு இல்லாம எனக்கு சமையல் கட்டுல இருந்து வெளியே வந்தா போதுங்கிறதுக்காக நான் பயிற்சி எடுத்துட்டு, நான் வந்து உங்களை மாதிரி எந்த கஷ்டம் படவே இல்லை. இயற்கையாகவே புல்லுல இருந்து நம்ம டிராவல் பண்ணிட்டு வரோம் இல்லையா, நமக்கு எவ்வளவு கஷ்டம் வந்திருக்கும். கடைசியா இந்த ஜென்மம் எடுத்திருக்கோம். புல்லே வேண்டாம். 30 வருஷம் மனித ஜென்மத்திலேயே நான் நடவே உடம்பு ரீதியா கஷ்டப்பட்டாச்சு. புல்லே வேண்டாம் இந்த பிறவிலேயே. இல்ல அது என்ன சொல்றாங்கன்னா, அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அணுவில் இருந்து நாம், அதாவது ஒரு அணு இருக்கு இல்லையா, கண்ணுக்கு தெரியாத அணு, அந்த கண்ணுக்கு தெரியாத அணுவுல தான் நம்ம மாறி இருக்கோம். சரிங்களா?
இந்த கண்ணுக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க இந்த தத்துவத்தை. அப்ப 7ஆம் அறிவில் அனைத்தும் சாத்தியம். 7ஆம் அறிவில் அனைத்தும் சாத்தியம். அதனாலதான் நம்ம மரணத்தையே கேள்வி கேட்கணும். அந்த இன்னைக்கு கூட எழுதியிருக்கேன், யாரு ஜீரண நீரை நிறுத்த தெரியலனா அவன் சாவது உறுதின்னு எனக்கு இன்னைக்கு டைட்டில் அப்படிதான் போட்டிருக்கேன். அதாவது ஜீரண நீரை அதாவது என்ன சொல்லிடுறேன் ஆங்கிலத்துல என்ன கேட்டா ஒன் வில் டை, ஒருத்தன் சாக போறான். ஹூ பிரிவென்ட் த அதர் ஹூ அரஸ்ட் ஹூ வித்தவுட் நோயிங் டு அரஸ்ட் த கேஸ்ட்ரிக் ஜூஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல டைட்டில் கொடுத்துருக்கேன். ஒன் வில் டை, ஒருத்தன் சாக போறான். யார் சாக போறான்னு கேட்டீங்கன்னா எவன் ஒருவன், அதாவது பசி தாகத்தை கட்டுப்படுத்த தெரியலையோ, அதாவது வித்தவுட் நோயிங் டு கண்ட்ரோல் கேஸ்ட்ரிக் ஜூஸ், அந்த தட் பர்சன் கேன் வில் டை அப்படின்னு ஒரு தலைப்பே கொடுத்துருக்கேன். அதாவது எவன் ஒருவன் ஜீரண நீரை நிறுத்த தெரியலையோ அவன் இறந்து விடுவான்னு ஆங்கிலத்தை தலைப்பு கொடுத்துருக்கேன். சரி, இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த இனப்பெருக்கத்தை பத்தி பார்க்க இயற்கை என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா வேணும்னே ஜனத்தொகை பெருகிட்டே போய் ஆடை சாகடிக்கும். இது ஒரு சூழ்ச்சி, இயற்கையில ஒரு சூழ்ச்சி என்ன இருக்கு தெரியுமா? இப்போ பார்த்தீங்கன்னா இனப்பெருக்க வேகம் பயங்கரமா இருக்கும், உணவு பெருக்கும் வேகம் குறைஞ்சிக்கிட்டே போகும். ஆனா இயற்கை ஆற்றல் என்பது வேற, இயற்கை ஆற்றல் என்பது வேற, உணவு பெருக்கம் என்பது வேற. இயற்கை ஆற்றலுக்கு இணையாக உணவுகள் உற்பத்தி பண்ண முடியாது. இயற்கை ஆற்றல் என்பது வினாடிக்கு பல லட்சம் கோடி டன் உற்பத்தி ஆகிட்டே இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சூரியனிலிருந்து பார்த்தீங்கன்னா சூரியனிலிருந்து ஒரு வினாடிக்கு பல லட்சம் கோடி டன்னு வெப்பம் வெளிவந்துகிட்டே இருக்கு. ஆனாலும் அந்த வேகத்துக்கு இணையாக நெல் வளருதா? இல்லை. ஒரு வினாடி நேரத்தில் பல கோடி டன் எனர்ஜி வெளிவருது. நீங்க ஒரு தாவரம் வெளிவர்றதுக்கு ஒரு நெல் உற்பத்தி ஆகி வெளிவர்றதுக்கு 6 மாசம் ஆகுது. 6 மாசம் ஆகுது. ஆனால் நமக்கு வினாடிக்கு வினாடி சக்தி வேணும். நமக்கு வினாடி இல்லை, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு வினாடி, ஒரு வினாடிக்கும் சற்று குறைவான நேரத்தில் சக்தி வந்துகிட்டே இருக்கும். அப்படின்னு எந்த சக்தி நமக்கு வந்துட்டு இருக்கும்? ஒரு உணவு சாப்பிட்டோம்னா 6 மாசம் ஆகுது. அப்ப 6 மாசத்துக்கு ஒருக்கத்தை நம்ம சக்தி 6 மாசத்துக்கு ஒருக்கத்தை சாப்பிட போறோமா? ஆனா நம்ம தினமும் சாப்பிட்டு இருக்கோம்னா இந்த சாப்பிடுற வேகத்துக்கு உணவு உற்பத்தி ஆகுதுன்னா கிடையாது. ஒரு நெல் உற்பத்தி பண்ணணும்னா 6 மாசம் ஆகும். ஒரு நெல் எடுத்து வாயில போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு நெல் முழு சக்தி நமக்கு கொடுக்குமான்னு கொடுக்காது. அப்படின்னா நமக்கு அணுவின் வழியாகத்தான் ஆற்றல் வந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் அணுவின் வழியாக தான் ஆற்றல் வந்துட்டு இருக்குது. அணுவின் வழிய ஆற்றல் உள்ள போயிட்டே இருக்குது. நம்ம உடலே அணுவாலானது. நம்ம உடம்பே அணுவாலானது. அப்ப அணுவாடு இருக்கிற உடம்பு அணுசக்தியே எடுத்துக்காது. அப்ப எல்லாமே அணுசக்தியினுடைய இன்னொரு வடிவம் தான். காற்று அணுசக்தியினுடைய இன்னொரு வடிவம் தான். ஆக்சிஜனும் அணுசக்தியினுடைய இன்னொரு வடிவம் தான். நைட்ரஜனும் அணுவினுடைய இன்னொரு வடிவம் தான். விண்வெளியில் இருக்கிற 7 வகையான கதிர்கள், அதாவது காமா கதிர்கள் சொல்லக்கூடிய அந்த கதிர் வீச்சுக்கள், 7 வகையான கதிர்கள் அத்தனை அணுவின் வடிவம் தான். அப்ப அணுவின் வடிவம் இருக்கிறப்ப நம்ம உள்ள பூந்துருது. நாம என்ன பண்றோம்? பரிணாமத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாக இயற்கை என்ன வேணும்னு நம்மளுக்கு சதி பண்ணுது. இயற்கை வேணும்னு நம்மளுக்கு சதி பண்ணி பல கோடி ஆண்டா போட்டு துவைச்சு அவனை எதையுமே சிந்திக்கூடாம பண்ணி முட்டாள்தனம் நம்மளை போட்டு கொண்டு எடுத்து தேவையில்லாம பசியை கொடுத்து தேவையில்லாம ருசியை கொடுத்து நம்மளை சாப்பிடிச்சு நோய் உண்டாக்குறல்ல இயற்கை தானே. அப்ப நம்ம என்ன பண்றான்? முட்டாள்தனமா மூடத்தனமா இயற்கை கொடுத்ததை அப்படியே தண்டனை ஏற்றுக்கிறோம். அங்கதான் இயற்கை ஒரு ட்விஸ்ட் வைக்குது. அப்பதான் சித்தர்கள் தோன்றுகிறார்கள். அறிவின் வலிமையாக இருக்கிறப்ப இயற்கையே கேள்விப்பட்டாங்க. அறிவின் வலிமை அதிகமாக இருக்கிறப்போ, அறிவின் வலிமை அதிகமாகின்ற பொழுது என்ன வலிமை? அறிவின் வலிமை. அதாவது இதோட வளர்ச்சி எங்க இருந்து பார்க்க முடியுதுன்னா ஆமையில இருந்து பார்க்க முடியுது. ஆமைக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா தனக்கு எதனா ஒரு தீங்கு வரும்பொழுது பாத்தீங்கன்னா ஆமை தான் ஃபர்ஸ்ட் அந்த ஷெல்லுக்குள்ள போய் ஒடுங்குறது. அந்த குவாலிட்டி பாத்தீங்கன்னா ஆமையில இருந்து தான் ஆரம்பிச்சதுன்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி அது கிடையாது. ஆனா தாவரத்துல பாத்தீங்கன்னா அந்த தொட்டாசினிங்கி அப்படின்னு ஒரு மரம் இருக்கு. அது தொட்டவுடனே அது போய் அப்படியே சுருண்டுக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆமை இதுக்கு ஒண்ணு அந்த ஃபைட் ஆர் ஃபிளைட்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தை பாத்தீங்கன்னா ஃபைட் ஆர் ஃபிளைட் இது இருக்கும். இந்த 2 இருக்கும். அப்புறம் இந்த ஒடுங்குற இது அது இருக்கும். இந்த 3 தான் இருக்கும். ஆனா இந்த பரிமாணத்துல பாத்தீங்கன்னா அப்ப மனிதன் அந்த 7வது 6வது அறிவு வரும்போது பாத்தீங்கன்னா இது 3மே இல்லாம ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டருக்கு பாத்தீங்கன்னா தியானம் பண்றவங்களுக்கு மட்டும்தான் அந்த நிலை போக முடியும். அதாவது எந்த ஒரு நிலையிலையும் இப்ப நமக்கு முன்னாடியே ஒரு கசப்பான ஒரு ஏதோ ஒரு சம்பவம் நடந்தா கூட ஓடியும் போக மாட்டோம், ஃபைட்டும் பண்ண மாட்டோம். அது அப்படியே ரிசெப்டிவ் மோட்லயே இருப்போம். பாத்தீங்கன்னா அந்த மனம் அந்த பக்குவமான நிலையில தான் நடக்கும் அப்படின்றாங்க.
சோ அப்ப மனிதன் பாத்தீங்கன்னா எத்தனை நிலையை கடந்து வர வேண்டியதா இருக்கு பாருங்க. சரி சரி சரி, கரெக்டா வர்றீங்க. இது எல்லாமே அந்த பரிணாமம் அந்த தாண்டி அப்ப தான் வருது. அப்ப பரிணாமத்தை அப்ப இங்க பாருங்க, மனம் வந்து இயற்கை கட்டுப்பட்டதல்ல. மனம் வந்து இயற்கை கட்டுப்பட்டதல்ல. எல்லாமே இயற்கை கட்டுப்பட்டது. ஆனால் உயிர் என்கின்ற மனமானது இயற்கை கட்டுப்பட்டது அல்ல. அதான் விஷயமே. அப்ப இயற்கையை வழிநடத்துற அளவுக்கு நம்ம வலிமை இருக்கு. அப்ப இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இயற்கையை வழி நடத்துற அளவுக்கு மன வலிமை இருக்கு. அது என்றாவது மனநிலை தெரியுமா? இந்த 3வது மனநிலை, 4வது மனநிலை, 5வது மனநிலை, மொத்தம் 5 மனநிலை இருக்கிறது. ஆக முதல் 2 மனநிலையை தான் இந்த இயற்கை புரியாம நம்ம இந்த சோம்பேறித்தனம். அதாவது நீங்க இயற்கை சக்தி, இப்ப இயற்கை உணவை தின்னுட்டு இருக்கிறீங்க. இப்ப இது வந்து இயற்கையில் படைக்கப்பட்ட உணவு. இப்ப இயற்கையில் படைக்கப்பட்ட உணவு, இயற்கையில் படைக்கப்பட்ட சைவமோ அசைவமோ எல்லாம் ஒண்ணுதான். திங்கறீங்க, சாவறீங்க. அப்போ இயற்கை சாவடிக்கிறதுக்காக நம்மளை பிறந்த, இயற்கை நம்ம சாகிறதுக்காகவே படைக்கப்பட்டிருக்கா? அந்த கேள்வி நம்ம கேட்கவே இல்லை. திங்கறோம் செத்து போறோம். என்னடா திங்கறோம் செத்து போறோம்? தின்னா செத்து போனாலும் பரவாயில்ல, நோய்வாய்ப்பட்டு சித்திரப்பது. இப்ப எல்லாரும் தான் சாப்பிட்றோம். உலக பிறந்த குழந்தையில இருந்து எல்லாரும் தாய்ப்பால் குடிக்குது. அந்த குழந்தை அசைவம் சாப்பிடுது. அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து அந்த குடும்பத்துல என்ன கொடுக்குதோ அதை தின்னு போட்டு சாகுது. அப்ப சாகிறதுக்காகவே நம்ம இயற்கை நம்மளை படைச்சிருக்குதா, அல்லது செத்தாலும் பரவாயில்ல அது என்ன நோய்வாய்ப்பட்டு சாக வைக்குது? இந்த கேள்வியில யாரு கேட்டாங்க? இந்த கேள்வி கேட்டாங்கன்னா ஓ, உடம்புல இதை நோயெல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. சித்தர்கள் தான் முதல் கண்டுபிடிச்சாங்க. வெள்ளைக்காரன் கல்வியில 200 ஆண்டுக்கு முன்னாடி கிடையாது. இப்ப வந்து 2000 ஆண்டுக்கு முன்னாடி தோன்றியாரு. அவர் என்ன சொன்னாரு இன்ன வரைக்கும் பெரிய புரிந்துக்காத புரிதா இருக்குது. அவரும் மூலிகை தான் சொல்லிட்டு போனாரு. அவரும் ஃபாஸ்டிங் பத்தி 2000 வருஷத்துக்கு முன்னாடி நோன்பை பத்தி சொல்லியிருக்காரு. அப்ப விரதம்ங்கிறது நம்ம நாட்டில் இருக்கு. ஆனால் இந்த வயிற்றுல சுரக்கிற அந்த நோய் தான் மரணத்துக்கு காரணம் வள்ளுவர் கண்டுபிடிக்கிறார். அதுதான் தவம்ங்கிறாரு. தவம்னாவே உன்னுடைய நோயை நீ குணமாக்கிட்ட தவம். என்னது? நம்மளுடைய நோயை நம்மளே குணமாக்குறது தான் தவம். வேற ஒண்ணுமே இல்லை. வேற என்ன அர்த்தம் இதுக்கு? வேற இல்லப்பா, எல்லாரு பக்கம் போயிருப்பீங்க. நிறைய யோக மன்றங்கள், வீணா போன யோக மன்றத்துல போயிருப்பீங்க. என்னது வீணா போன யோக மன்றம்? எவனாச்சும் ஒருத்தனாவது தவம்னு என்ன சொல்லி, தவம் என்றால் என்னன்னு எதாவது சொல்லி பாருங்க. ஒரு பயலும் சொல்லலை. எல்லா சாப்பாட்டு முண்டங்களாவே இருந்திருக்கிறாங்க. ஒரு பயல் கூட தவம்னா என்னன்னு 2 வரியில சொல்லணும். அது சுருக்கமா சொல்லணும். தவம்னு சும்மா 37,000 பக்கத்துல சொல்லக்கூடாது. நீதிமன்றம் தீர்ப்பு வழக்கிற மாதிரி 400 பக்கத்துல சொல்லக்கூடாது. அது படிக்கிறதுக்கு 1 வருஷமா இருக்கு. நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழக்கினா 500 பக்கம் 10,000 பக்கம். ஏண்டா என்னடா இது கொள்ளு பாருங்க. அந்த மாதிரி இல்லாம இங்கதான் சுருங்க சொல்லி விளங்க வைத்தல். அதுதான் வள்ளுவர் அடிப்பாரு. உற்றநோய் நோன்றல் உயிருக்கு ஊறுகன் செய்யாம அற்றை தவத்துக்கு ஒரு 2வது பாடத்துல அட்டிப்பார், ஓங்கி அட்டிப்பாரு. அதாவது உற்றநோய் என்று சொன்னால் பிறவியில ஏற்பட்ட இந்த நோயையும் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாததுங்கிறாரு. அதுதாண்ட தவம்ங்கிறாரு. அப்ப யாரையும் கொலை செய்ய, தவம்னா யாரும் கொலை செய்யக்கூடாது. ஆனால் இங்க பாத்தீங்கன்னா மகாபாரதத்துல, இதிகாசத்துல, ராமாயணத்தை பாத்தீங்கன்னா அடுத்தவனை கொல்றதுக்காக தவம் இருக்கிறது. என்னடா கிறுக்கு பயல்களாட்டு இருக்கிறீங்க, ஒன்னும் புரிய மாட்டேங்க. அவன் ஆளை கொல்றதுக்கு தவம் இருக்கிறான், நம்ம உயிரை வாழ வைக்கிறதுக்கு தவம் எடுக்கிறோம். அது நேற்று ஒரு தலைப்பு போட்டேன். திருவள்ளுவர் தவம் உயிரை காக்கும், ராமனோட தவம் உயிரை எடுக்கும்னு போட்டேன். ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருக்கான். அதுல நல்ல விளக்கம் ஐயான்னு சொல்லியிருக்கான். என்ன புரிஞ்சுதுன்னு தெரியல. தலைப்பு திருவள்ளுவருடைய தவம் உயிரை காக்கும், ராமனுடைய தவம் உயிரை எடுக்கும்னு போட்டேன். ஏன்னா ராமன் வந்து பசி தாகத்தை கட்டுப்படுத்த இந்திரஜித்தை கொலை செய்யறதுக்காக தவம் இருந்தான். தவம் தெரியுமா? பசி தாகத்தை கட்டுப்படுத்துறது. இதுதான் விஷயமே. அது கடைசியில அர்ஜுனனே வந்து தவம் இருக்கிறான். எங்க சிவன்ட்ட வந்து பசி தாகத்தை கட்டுப்படுத்தும் பொழுது அவன் வந்து ஒரு அஸ்திரம் கொடுத்ததாக கீதையில கூட தப்பா இருக்கு. சில விஷயங்கள தவறா இருக்கு. ஆனா கீதைக்குள்ள 15 தப்பு. இந்த இடத்துல நீங்க தப்புன்றது எதை சொல்ல வரீங்க? அவன் அர்ஜுனனுக்கு பசி தாகத்தை கட்டுப்படுத்துற பயிற்சியை வந்து கிரியா யோகத்தை வந்து கிருஷ்ணன் சொல்லி கொடுத்தான்னு கதை விடுறானுங்க. எங்கடா அவனே சாப்பாடுறாம, அவன் வெண்ணை திங்கிறவன், அசைவம் திங்கிறவன், அவனுக்கு எப்படி பசி தாகத்தை கட்டுப்படுத்த தெரியும்? எங்க புரடை விடுறானுங்க, எல்லாருக்கும் பொய் சொல்றானுங்க. அது நிறைய பொய் இருக்கும். எல்லா மதத்திலயும் எல்லா புராணங்களையும் பொய் அடிப்பானுங்க எல்லாமே. ஆனா திருவள்ளுவர் நல்ல வேலை கரெக்டா எழுதிட்டார். திருவள்ளுவர் பசி தாகத்தை கட்டுப்படுத்த தவம். ஆனா அதே பசி தாகத்தை நான் புராணத்துல இருக்கிற கதையை சொல்றேன். புராணத்துல எத்தனை பொய் இருக்கு, எத்தனை பொட்டுன்னு யாருக்கு தெரியும்? புராணம் சொல்றதுல உண்மையில யார் ஏற்றுக்கொள்ள முடியும்? அறிவியலுக்கு பொருந்தலன்னு தூக்கி எறிஞ்சிட்டு போக வேண்டியதுதான். ஆனா பசி தாகத்தை கட்டுப்படுத்த முடியும். ராமனுக்கு வந்து கதையின்படி பசி தாகத்தை கட்டுப்படுத்துற மட்டும் தான் இந்திரஜித்தை கொலை செய்ய முடியும். ஏன்னா இந்திரஜித் வந்து பசி தாகத்தை கட்டுப்படுத்தி ஆரோக்கியமா இருக்கிறவன். ஏன் பசி தாகத்தை கட்டுப்படுத்துறான்னா அந்த வில்லு அம்பு விடுறவனுக்கு வந்து ஆரோக்கியம் இருக்கணுங்கிறான். என்னது? அவன் நோயாளி, நோய்ஜாவி, புற்றுநோய், சக்கரை நோயில் இந்த மானம் கட்டவன எனக்கு அம்பு விடக்கூடாதுன்னு அவன் பாருங்க
மானம் கெட்டவன் இந்த இத்து போனவன் புளுத்து போனவன்லாம் வந்து அம்பு விடக்கூடாது. ஏன் கொட்டை போடுறாரு ஐயா? தூங்கவே அப்போ இல்லையா? அப்ப வந்து ராமர் வில்லு வித்தை கத்துக்கிட்டதே வந்து இந்திரஜித்தை கொள்ளதான். ஆமா, இந்திரஜித்தை கொள்ளதற்கு தான் பசி தாகத்தை கட்டுப்படுத்துறான். அந்த இந்திரஜித் வில்லம்பு கத்துக்கிட்டதும் அதுக்குதான். அது ஒண்ணு, வில்லம்பு கத்துக்கிறது ஒண்ணு, அது வந்து பயிற்சியில வர்றது. பசிதாகத்தை கட்டுப்படுத்துற பயிற்சி விஸ்வாமித்திரர் சொல்லிக் கொடுக்குறது. ஏன்னா இந்திரஜித்தை வந்து அந்த வரம் வாங்கிட்டு வந்திருக்கிறான். என்னை வந்து யாரும் கொலை செய்யக்கூடாது, 12 வருஷம் திடப்பொருள் சாப்பிடக்கூடாது, அன்ன ஆகாரம் நிறுத்தி இருக்கணும். அவன் அப்ப அன்னாகாரம் நிறுத்தி அவன் ஆரோக்கியவானா மாறிடுறான். அந்த ஆரோக்கியம் உள்ளவன் கையில தான் சாகும்னு பாருங்க. டெக்னிக்கா வர்றான். செட்டாலும் ஆரோக்கியம் கையில தான் சாகணும்டா, குஷ்டரோகிகளை சாகக்கூடாது. இதை வந்து யாருக்கு வரமா கேட்டு வாங்கினது? இந்திரஜித்தா? ஆமா, இந்திரஜித்து அப்படித்தான் வர வாங்கிட்டு வந்திருக்கிறான். இந்திரஜித்து வந்து அப்படிதான் வர வாங்கிட்டு வந்திருக்கிறான். என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னை கொல்றவன் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா, அன்ன ஆகாரத்தை 12 ஆண்டு நிறுத்தி இருக்க வேண்டும் அப்படிங்கிறான். அப்படின்னு அன்ன ஆகாரத்தை நிறுத்தினா தான் அவன் கொலை செய்ய முடியும் அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்லித்தான். அப்ப தண்ணீரை குடிங்கப்பா, தண்ணீரை மருந்தா இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாவே வராதுன்னு அவன் சொல்லி கொடுக்குறான். தண்ணீரை அருந்த சொல்லி கொடுக்குறான். தண்ணீரை மருந்தாக அருந்துங்க, தண்ணீரை எடுத்து சாப்பிடுங்க, சாப்பிட்டு உங்களுடைய பசி தாகத்தை தீர்த்து கொள்ளுங்கள், உங்களுக்கு எந்த காலத்தையும் சாவே வராதுன்னு அவன் எழுதுறான். அப்ப சாவே வராது அங்க எழுதுறான். பசி தாகத்தை கட்டுப்படுத்துறதுக்கு தண்ணீர் அருந்தாலும் சாவு வராதுன்னு அதுலயும் இருக்குது. ராத்திரி கூட வந்து யமன் வரமாட்டான். அதாவது இந்த பசி தாகத்தை கட்டுப்படுத்தி தூய வாழ்க்கையை வாழ்றவனுக்கு ராத்திரியில கூட கண்ணை மூடி தூங்கும் பொழுது யமன் வரமாட்டான். நம்ம அது தண்ணி மருந்து தூங்கினாலும் கூட யார் வரமாட்டாங்க, நோவு வராது. அவங்களுக்கு எல்லாம் விருப்பமான முறையில தான் அந்த உடம்பை விட்டாங்க அப்ப ராமர் எல்லாம். அந்த விருப்பப்பட்டுதான் உடம்பு இல்ல அவரு தற்கொலை பண்ணிட்டார். ராமர் போய் தற்கொலை பண்ணிட்டாரு. அப்படின்னு ராமாயணத்துல அப்படி 7வது காண்பில் பாத்தீங்கன்னா அவர் போய் அந்த ஒரு நதியில போய் அயோத்திக்கு போய் ஒரு நதியில போய் இது ஒரு கதை சொல்றானுங்க. அதெல்லாம் கதை தான். அவர் தற்கொலை பண்ணிட்டான்னு கதை சொல்லுது. தற்கொலை. ஏன்னா இவன் கொலை செஞ்சுட்டான் இல்லையா? ஜலசமாதின்னு சொல்றாங்களே அதுவா? ஆமா, அதுக்கு பேர் தற்கொலை தான். பின்னாடி தண்ணியில இறங்கி சாகிறது, இப்ப என்ன தண்ணி ஆத்துல குளிச்சு சாகிறது ஒண்ணு, குளத்துல ஊற்றி சாகிறது எல்லாம் அந்த அடிப்படை தான். நாம செத்த தற்கொலை, அவன் செத்த சலசமாதி. அடேங்கப்ப அடிச்சு விடுவானுங்க, எல்லா புரடையும் விடுவானுங்க. அவன் குசுட்டா வந்து பூமாதேவியோட போயிட்டாங்க. வேற என்ன பண்றது? ஒழுக்கமா வாழ்ந்தீங்க 2 பேருமே ஒழுக்கமா. அதாவது ஒழுக்கத்தில் சிறந்தவரா இருந்தாலும் கூட ஒற்றுமையா வாழல மானங்கெட்ட பொழப்பு தான். அதனாலதான் சாதகம் பொறுத்த கூட அதிகமா பார்க்க கூடாது. அதனால வந்து இவங்கெல்லாம் ஒற்றுமையா வாழல, ஒழுக்கம் வாழ சந்தேகத்திலே வாழ்ந்திருக்கான். பொண்டாட்டி மேல சந்தேகப்பட்டே வாழ்ந்திருக்கான். யாரு? அப்புறம் என்ன அறிவு இருக்குன்னு பாருங்க. வள்ளுவர் சொல்லுவாரு, ஒரு 2 பேரும் சேர்ந்து குழந்தை நலனுக்காக வாழ வேண்டும். யார் நலனுக்காக வாழ வேணும்? கணவன் மனைவியும் தன் குழந்தை நலனுக்காக வாழ வேண்டும். அந்த குழந்தையை முன்னேற்ற வேண்டும். அந்த கொள்கையை வந்து அறிவாளி ஆக்க வேண்டும். சான்றோர் என்ற புகழப்படுகிற நிலைக்கு அந்த குழந்தைகள் கூட்டிட்டு அதுக்கு தான் கணவன் மனைவி சேரணும். இவன் பூரா செக்ஸுக்காக சேர்ந்துக்கிறானுங்க எல்லாருமே, காட்டு மிராண்டிகள். அலிகள் வேற சேர்ந்துக்கிறாங்க. என்ன கொடுமையா தெரியுமா? இந்த அலிகள் என்ன ஆவாங்கன்னு நமக்கும் தெரிய மாட்டேங்குது. ஏன் தான் இயற்கை இந்த அலிகளை படைச்சிட்டு அவன் வேற கூத்தடிக்கிறத பார்த்தா ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை. சரி, இந்த இடத்துல வாங்க அந்த முதல் பாடத்தை நீங்க முடிச்சிட்டீங்க, நல்லா உள்வாங்கிட்டீங்க. நல்லா உள்வாங்கி இந்த மாதிரி எப்பயுமே உள்வாங்கிக்கணும். அதாவது எப்பயுமே அது மாதிரி. அப்புறம் யாரு இங்க யாரும் வந்தாங்க? ஒருத்தர் காணுமே. சரஸ்வதி இங்க யாரு? அது அடிய பெருமாள், ரைட். அப்ப இத உள்வாங்கி இருக்கணும், நல்லா உள்வாங்கி இருக்கணும். சரஸ்வதி ஐயா எனக்கு புக் வந்துருச்சு. நல்லது படிங்க. நல்லது படிங்க, நல்லா படிங்க. சரி. கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு. அதாவது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கூற்றம் குதித்தலும் எமனையும் வெல்லுகின்ற ஆற்றல். யாரு பசி தாக்கத்தை யாரு கட்டுப்படுத்துறானோ அவனுக்கு எமனை வெல்லுகின்ற சக்தி வந்துருதுங்கிறாரு. அப்ப ராமனும் வந்து பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தி இருக்கிறான். அப்ப லட்சுமணனும் லட்சுமணன் கூட பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தியவன்னு புராண கதை சொல்லுது. சரி, இப்ப யமனை எப்படி வெல்லலாம்? பசி தாக்கத்தை கட்டுப்படுத்த வெல்லலாம். எதை வெல்லலாம்? அப்ப அந்த இடத்துல ஜபவிதானத்துல இந்த தண்ணீர் தான் சொல்றான். இந்த ஜபவிதானம் ஒரு நூல் இருக்கு, ஜபவிதானம். அதுல பாத்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா பல அதிபல மந்திரம். அது போருங்க, நீங்க சாட்சி வாட் இஸ் மீன் பை பல அதிபல மந்திரம்? கேப்சர்டு பை த ராவன் அண்ட் சீதான். இந்த லட்சுமணன் அண்டு ராமன், அப்புறம் வந்து டைரக்டட் பை த விஸ்வாமித்ரான்னு போட்டு பாருங்க, ஏதாவது வருதான்னு பாருங்க. அவன் தான் சொல்லி கொடுத்தான். அதாவது ஜப விதானம், வாட்டர் டெட் சிஸ்டம்,
டைரக்டட் டு த அப்படி ஏதாவது போடுங்க. இவன் தான் சொல்லி கொடுத்தான்னு போட்டுருங்க. டீச்சடு, அதாவது வாட்டர் டயட் டீச்சடு டீச்சடு டீச்சர் டு த ராமன் லட்சுமணன் பை, அப்புறம் வந்து விஸ்வாமித்திரன் போட்டு பாருங்க இதான் வருதுன்னு. இது வந்து அதுக்கு அந்த புத்தகத்துக்கு பேரு ஜப விதானம். என்னது இந்த புத்தகத்துக்கு பேரு? ஜப விதானம். என்ன விதானம்? ஜப விதானம். ஆமா, அந்த ஜப விதானத்துல அந்த மந்திரத்துக்கு பேர் என்ன தெரியுமா அர்த்தம்? தண்ணீரை குடித்தல்னு பேரு. தண்ணீரை குடித்து அந்த ஜபம் சொல்லி தண்ணீர் குடிக்கிறது. என்னது? ஜபம் சொல்லி தண்ணீர் குடிக்கிறது. அதுக்கு பேரு ஜப விதானம். அதுக்கு பேரு அந்த மந்திரத்துக்கு பேரு பல அதிபலம். பலம் அதிபலம். அதாவது வலிமை அதிக வலிமைன்னு அர்த்தம். பலம்னா புரியுது, அதிபலம்னா அதை விட பலம் புரியுது. ஆக தண்ணீரை சாப்பிட்டால் உடம்பு வஜ்ரமாகும். இன்னுங்க காங்கிரீட் அப்படித்தான், தண்ணீர் ஊத்துறாத்தான் வஜ்ரமா மாறுது. இப்ப யோசிச்சு பாருங்க. எல்லாமே தண்ணீர் நல்லா ஊறினாத்தான் காங்கிரீட்டை என்ன ஆகுது, இல்லாட்ட பொரிஞ்சு போயிடும். தண்ணீர் ஒரு பொருளை கரைக்கவும் செய்யும், ஒரு பொருளை இருக்கவும் செய்யும். தண்ணீருக்கு 2 சொல்யூஷன் இருக்கு. ஒண்ணு கரைக்கவும் செய்யும், ஒண்ணு என்ன பண்ணு, இறுகவும் செய்யும். நீங்க இரும்பு காய்ச்சி தண்ணிக்குள்ள போட்டா என்ன ஆகுதுங்க, இறுகி போய் கட்டுக்கு மாதிரி அடிச்சா அப்படியே ஒட்டஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு டெம்பர் ஆகுதா இல்லையா? அப்ப இந்த தண்ணீரை மருந்தா அருந்திருந்த உடம்பு என்ன ஆகும்? தேவையற்றதுல போய் கழுவி உடம்பு என்ன ஆகுது, இறுகி போகுது. என்னது? உடம்பு இறுகி போகுதுங்க. இறுகும் பொழுது என்ன, அப்ப வஜ்ரமா எதிர்பார்த்தல் வந்துருது. உடம்பு இருக்குது, என்ன கரைச்சி இருக்குது. எப்படி இருக்குதுன்னா, இந்த உடம்பு என்ன பண்ணுது, தேவையற்றதுல கரைச்சி விட்டு அது நியூட்ரல் பண்ணுது பாருங்க. அந்த தண்ணிக்கு அந்த அறிவு இருக்கு. தண்ணீர் என்பது மனிதனை சாகடிக்கிறது இல்லை. கரெக்டா அந்த அளவா குடிச்சிட்டே வர என்ன ஆகுதுன்னா, அது தேவையற்றதெல்லாம் போய் நீங்க ஒண்ணுதான் செய்யறீங்க. தண்ணீரே எப்பவும் வைத்துமா, நீங்க ஒரே ஒண்ணு இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரே ஒரு வேலை தான் செய்யறீங்க. அந்த பசி வரும்போது சிறிதளவு தண்ணீர் அருந்திக்கிறீங்க. எப்பவுமே சிறிதளவு தண்ணீர் அருந்தது உங்க வேலை. அது வந்து காலத்துக்கு செய்றீங்க. மிச்சம் 99 வேலை இந்த தண்ணீர் பல வேலைகள் செய்யுது, எவனுக்குமே புரியாது. பல வேலைகள் செய்யுது. இன்னும் என்ன வேலை செய்யறீங்களோ, என்னென்ன வேலை செய்யும் நினைக்கிறீங்க சொல்லுங்களா பார்க்கலாம். திருலோக சென்றார் என்னென்ன வேலை செய்யும் சொல்லுங்களா பார்க்கலாம். 99 வேலை எது வேலை நீங்க ஆளுக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது கழுவுது, உடம்பு கழுவுது. ஐயா, உடம்புல இருக்கிற கொழுப்பு கரைக்குதுங்கய்யா. கொழுப்ப அருமை. கொழுப்ப தேவையற்ற கொழுப்பையும் கரைக்குது. அருமை. தேவையற்ற கொழுப்பை, உண்மையான கொழுப்பு உள்ள வச்சிரும். மனிதனுக்கு என்ன ரத்தத்தை சுத்தப்படுத்துறது. அருமை. ரத்த மண்டலம் பெரிய உலகத்திலே, இந்த உடம்புல பெரிய மண்டலம் ரத்த மண்டலம் தான். அது போகாத இடமே கண்ணுல இருக்கிற அந்த கண்ணாடின்னு சொல்லுவாங்க. அதை தவிர ரத்தம் பாயாத இடமே கிடையாது. அந்த இடத்தெல்லாம் போய் கழிவு கூட்டு வந்துடும். அது ரத்த மண்டலம் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது ஜீரண நீரை கட்டுப்படுத்துகிறது. அடுத்து அருமை. ஜீரண நீரை கட்டுப்படுத்துறது சாதாரண விஷயம் அல்ல. அருமை. சிறுநீரகத்தை சுத்தப்படுத்துகிறது. சிறுநீரகத்தை ரத்தம் சுத்தமானாவே சிறுநீரகம் சுத்தமாயிடும். ரத்தம் சுத்தமாயிட்டாவே சிறுநீரகம் சுத்தமாயிடும். சரிதான். அடுத்தது கண் பார்வை கூடுகிறது. அருமை. கண் பார்வை கூடுகிறது. அருமை. மூளையின் செயல்படும் திறன் கூடுகிறது. அப்ப நரமண்டலம் அருமை. நரமண்டலம் கூடுகிறது. அப்ப நோய் எதிர்ப்பு சக்திங்கய்யா. நோய் எதிர்ப்பு சக்தி பயங்கரமா கொடுக்குது. அப்புறம் இப்படி இறப்பு அப்படின்றது நம்ம விருப்பப்பட்ட அது வாழ்நாளே நீட்டிக்கிறது. அருமை. விரும்புற வரைக்கும் உயிரை நம்ம விரும்புற வரைக்கும் இங்க கூட உடம்பு வந்து நீங்க விரும்புற வரைக்கும் வச்சுக்கலாம். அப்படின்னா அது வரைக்கும் வாழ்க்கை நீட்டிக்குது. பசிதாகத்தை கட்டுப்படுத்துறது, உங்க நோயிலிருந்து விடுதலையை கொடுத்துறது, பரிணாமம், இயற்கை தந்த தப்பெல்லாம் சரி பண்றது. இயற்கை பண்ண தப்பெல்லாம் சரி பண்ணுறது. இப்ப இயற்கை தானே இந்த தப்பெல்லாம் பண்ணிருக்குது. அரிசி கொடுத்ததாரு, பருப்பு கொடுத்ததாரு, சுவை கொடுத்ததாரு. இப்ப இயற்கை தானே இதெல்லாம் கொடுக்குது. இப்ப அது தப்பா தான் நம்ம கொடுத்துருக்குது. நம்ம சாகடிக்கிறக்கே கொடுத்துருக்குது. இயற்கை என்ன பண்ணுது நம்மளுக்கு? எல்லாமே இயற்கை கொடுத்தது தானே. அப்ப இயற்கை நம்மளுக்கு சாவடிக்கு தானே கொடுத்துருக்குது. அப்ப உணவே அது சரிதான். இப்ப இயற்கை கேள்வி கேட்கறோம் இல்லையா? இயற்கை எவ்வளவு படுபாதக செயல் செஞ்சிருக்கு பாருங்க.
ஆக இந்த இயற்கை செய்த படுபாக செயலை எல்லாம் நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டு அப்ப நீரை வைத்து சுத்தப்படுத்துறோம். அங்கதான் இதே திருவள்ளுவர் வர அதான் தவம். அதை தான் இவ்வளவு விஷயம் நான் சொல்ல திரும்ப 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 ஏன் சொல்றேன்னா திரும்ப திரும்ப பேசுற மாதிரி பேசிக்கிட்டு மண்டையில அடிச்சுக்கிட்டே இருக்கணும். தண்ணீரை வந்து குடிக்காம வரவே கூடாது. அந்த அளவுக்கு பிடிச்சுக்கணும். அதாவது நீண்ட கால பயிற்சிகள் தான் தண்ணீரை குடிக்கணுங்கிற எண்ணமே வரும். பிறவிலே பாலை குடிக்கிறோம், பிறவிலே வந்து காய்கறி சாப்பிட்றோம், இப்படித்தான் போறவே தவிர இங்க யாரும் தண்ணீரை கொடுத்து அதாவது பின்னாடிதான் தண்ணீருங்கிறது ஒண்ணு வருது. தாகத்துக்கு தண்ணி குடி, வரவேற்கிறப்ப தண்ணி குடு, வந்தோடனே வீட்டுக்கு வந்தோடனே குளிர்ச்சியான தண்ணி குடு, அதெல்லாம் பின்னாடிதான் வந்தது. நம்ம நாட்டுல அப்படிலாம் இருக்கு. மற்ற நாட்டுல சாராயம் தான் கொடுப்பானுங்க, வேற ஏதாவது கொடுப்பானுங்க. நம்ம நாட்டுலதான் அந்த பழக்கமே. இப்ப இந்த இது உடம்பு அப்படியே இறுகிக்கிட்டே வருது, சதையெல்லாம் போய் அப்படியே ஒல்லியா எலும்பு அந்த நெஞ்சு எலும்புலாம் தெரியுது. அதனால ஒண்ணும் இல்லை சாமி. அல்ல யோசனை பண்ணுங்க, எல்லாம் பாடத்துல சொல்லியாச்சு, இல்ல படிங்க. ஓ சரி. என்கிட்ட கேட்டா மட்டும் என்ன பதில் சொல்லிட போறேன்? என்கிட்ட கேட்டா மட்டும் என்ன பதில் சொல்ல போறேன்? திருவகை சேர்ந்த இருக்கும்னு சொன்னீங்கல்ல. அதாவது என்ன நடக்குது அப்படின்னா, ஆட்டோஃபாகி மூலியமாக நமக்கு இருக்கிற கொழுப்பெல்லாம் முதல்ல அந்த ஃபேட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெடியூஸ் ஆயிட்டே வரும். நமக்கு இருக்கிற அந்த புரோட்டீன் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுவே கரைஞ்சிக்கிட்டே வரும். முதல்ல அது உடம்புல இருக்கிற எக்ஸ்ட்ரா கொழுப்பு தான் அதெல்லாம் ஃபுல்லாவே. அந்த சதைகள் எல்லாம் அதுவே சாப்பிட்டு கரைச்சிக்கிட்டே வரும். கரைச்சிக்கிட்டே வந்து நடுநிலை தேகம் அப்படின்றத ஒண்ணு உருவாகும். அதுக்கு மேல குறையவும் குறையாது, கூடவும் கூடாது. அது வரைக்கும் நம்மளோட உடம்புல இருக்க கொழுப்பெல்லாம் கரைஞ்சிக்கிட்டே வரும். அது வந்துட்ட பிறகு பாத்தீங்கன்னா நின்னுடும். வெயிட் அதுக்கு மேல ஏறவும் ஏறாது, இறங்கவும் இறங்காது. அது வரைக்கும் நம்ம கவலையே பட தேவையில்ல. கரையட்டுன்னு விட்டுடலாம். அவ்வளவுதான். இடம் பார்த்துட்டே வர வேண்டியது. அடுத்தவனுக்கு இந்த முண்டங்களுக்கு புரியாதனால இவன் செத்து போயிருவான். இவன் சுத்தி இருக்கவங்களுக்கு புரியாது, ஒரு மெண்டலுக்கும் புரியாது, எவனுக்கும் ராணுவ வீரருக்கும் புரியாது, விண்வெளி ஆராய்ச்சியாளருக்கும் புரியாது, விண்வெளி ஆராய்ச்சி பண்ற அவனுக்கு புரியாது, ராணுவத்தில் இருக்கிற விஞ்ஞான ஆராய்ச்சியாளருக்கும் புரியாது, நோபல் பரிசு வாங்கின முண்டங்களுக்கும் புரியாது, மருத்துவத்தில் நோபல் பரிசு வாங்குற முண்டங்களுக்கும் புரியாது. இதை விட ஒன்னும் சொல்ல முடியாது. சுத்தி இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லலாம், நான் யோகா பயிற்சியில இருக்கேன், அதுவும் தேவையானவங்களுக்கு சொல்லலாம். இல்லாட்டி அது கூட கிடையாது. யோகா பயிற்சி கொடுக்கறது ஒரு தொண்டு நிறுவனம் ஐயா. ஆமா, நோபல் பரிசு எல்லாம் ஒன்னும் பெரிய மேட்டர் இல்ல, அது ஒரு தொண்டு நிறுவனம் கொடுக்குது. அவ்வளவுதான். என்ன அவனுடைய பேப்பர் வந்து 1,00,000 பேர் படிப்பான், அவ்வளவுதான். அவனுடைய பேப்பரை வந்து 1,00,000 பேர் படிப்பான். உலகம் இருக்கிற பல விஞ்ஞானிகள் எல்லாம் படிப்பானுங்க. ஏன்னா மருத்துவத்துறையில வந்து ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது, நோன்பு இருந்தால் புற்றுநோய் நல்லாகுங்கிறது மிகப்பெரிய கண்டுபிடிப்பு தான். அதை கண்டுபிடிச்சு சொன்ன பாரு, அப்படியே எனக்கு ஆசையா ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அடாடா இதுக்கெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காண்டோ அப்படின்னா நாளைக்கு எதிர்காலத்துல சமாதி நிலைக்கு உடல் செல்லுங்கிற செய்தி வரப்போகுது. மனிதன் வந்து சமாதி நிலைக்கு தானாக விரும்பி சாகலாங்கிற கலையை கண்டுபிடிக்கதான் போறானுங்க. அதையும் கண்டுபிடிச்சிருவானுங்க. அதாவது தானாகவே உயிர். அப்ப தொடர்ந்து பட்டியலிருந்தால் என்னாகும்? தொடர்ந்து இந்த மாதிரி இந்த ஹீரரத்னமணிக்கு ஆராய்ச்சி பண்ண மாதிரி இந்த புத்தகத்தை தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எதிர்காலத்துல வந்துடும், பிரச்சனை வருகிறது. அதனாலதான் இயற்கை என்ன பண்ணுதுன்னா மக்கள் தொகை பெருக்கிட்டே போகும். மக்கள் தொகை பெருகி சாப்பாடு எல்லாம் பண்ணிடும். என்ன பண்ணிடும்? மக்கள் தொகை பெருக்கி விட்டு அதுதான் இயற்கையின் நோக்கமே. சாகடிக்கும் எல்லாத்தையும். என்ன எதை எப்படி சாகடிக்கும்? அவனுக்கு பசியில போட்டு கொள்ளு கொண்டு அவனுக்கு தண்ணியும் குடிக்க முடியாம அப்படி துடி சாக வேண்டும். இதை இயற்கையோட நோக்கம். அதனாலதான் இப்ப ஒண்ணும் இல்ல, மனிதனுடைய விந்தணுல பாத்தீங்கன்னா, உயிரினு பாத்தீங்கன்னா 1 கோடி விந்தன் இருக்குதுங்க. ஏன் நம்ம 1 கோடி குழந்தைய உள்ள அனுப்புறோம். 1 கோடி குழந்தையும் உற்பத்தியான என்ன ஆகுன்னு பாருங்க, நினைச்சுக்கோ. 1 குழந்தை உற்பத்தி பண்றதே பெரிய விஷயம். ஆனால் 1 கோடி விந்தனு உள்ள போகுது. அந்த 1 கோடியும் குழந்தைகள் தான். ஆனா ஒரே ஒரு அணுதான் குழந்தையா மாறுது. மிச்ச 99,99,99,999 செத்து போகுது. என்னது? ஏன்பா ஏன் ஒரே அணு மட்டும் போக வேண்டியதானே? இயற்கையின் நோக்கமே இனப்பெருக்கம் தான். அது பல லட்சம் கோடி உற்பத்தி பண்ண மனித விந்தணு இருக்கிறத பாத்திர பல லட்சம். அதுக்குத்தான் உதாரணத்துக்கு நான் வந்து மீன் முட்டை சொன்னேன். மீன் முட்டை இருக்குல்ல, மீன் நீங்க மீன் பாத்தீங்கன்னா, பெண்ணுடைய வயிற்றுல பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான மஞ்சள் முட்டை இருக்கும். அப்படி பொறிச்சுன்னு வச்சுக்க 10 லட்சம் குஞ்சு பொறிக்கும். ஒரே 2 மீன் போது ஒரு டேமவே நெப்பிருக்கும். 2 மீன் இருந்தா போது, ஒரு ஆண் மீன் ஒரு பெண் மீன் இருந்தா மட்டும் போது
ஒரு பெரிய மேட்டூர் டேமுக்கு 2-3 மீன் இருந்தா போதும், மொத்தமா என்ன ஆயிரும் தெரியுமா? ஆஹ் அது இனப்பெருக்கம் பண்ண. ஆனால் அங்கே உணவு இல்லாத காரணத்தினால் எல்லாரும் உணவு திங்கும், எல்லாம் உணவு திங்கும். ஆனால் 1 கோடி மீனுக்கு உணவு எங்கே இருக்க முடியும்? இருக்காது. அப்ப என்ன பண்ணணும்? அதை வேட்டையாடுறதுக்கு வேற எல்லாம் வந்துடும், அல்லது தானா செத்து போயிடும், அல்லது வேட்டையாடி. நீங்க கடல் ஆமைகள் பாத்தீங்கன்னா, இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னா, இயற்கை இந்த பித்தலாட்டம்லாம் பண்ணுது. பண்ணி இது என்ன பண்ணுதுன்னா, எவன் முயற்சி, இங்க திருவள்ளுவர் வராது, எவன் முயற்சி பண்றானோ அவன் தான் சாவ முடியாது. சாவ வந்து உடம்பை தக்க வைத்துக் கொள்ள முடியும், உயிரை தக்க வைத்துக் கொள்ள முடியுங்கிறான். அதனாலதான் புரியுது என்ன சொல்றது? இயற்கை என்ன பண்ணும்னா, சாவடிச்சு எவன் ஜெயிக்கிறானோ அவனை மட்டும்தான் மேல கொண்டு போகுது. அதான் பொறிவாயில் 5 வித்தான். அதாவது எப்படி ஒரு துன்பம் நேர்கையில் ஒரு ஆமை வந்து தன்னுடைய ஓட்டுக்குள்ள அனைத்தையும் போய், அப்ப அதுவும் தோத்துதான் போச்சு. அந்த இதுல பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து அதுக்கு மேல படிப்படியா ஏறி வந்து இப்ப மனுஷனா வந்து ஏறி நிக்கிறான் பாருங்க. அதுதான் திருவள்ளுவர் வந்து அந்த ஆமையை பத்தி பாடலே எழுதியிருப்பாரு. ஒருமையில் ஆமை போல் 5 அடக்கணும், ஒருமையில் ஆமை போல் 5 அடக்க மாட்டின் எளிமையும் ஏமா படைத்து எழுதுவார். ஒரு ஆமை என்பது தன்னுடைய புலன்களை எப்படி தன்னை கட்டுக்கொள்ளுகிறது, அந்த மாதிரி இருந்தா எளிமையும் ஏமாப்படுத்தி 7 நிலைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி உண்டாகுங்கிறார். ஒருமையில் ஆமை போல் 5 அடக்க மாட்டில், ஆமை போல் 5 அடக்கம் ஆற்றில் எளிமையும் ஏமாப்படுத்தும்பார். ஆகையினாலதான் நான் இதை திருப்பி சொல்றேன். அப்ப இதெல்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். தமிழ் படிச்சாத்தான் தப்பிக்க முடியும், இல்லாட்டினா நம்மள முட்டாள்ன்று போயிருவான். என்னது, இனி எல்லா மொழியும் செத்து போச்சு, அவ்வளவுதான் இருக்கு. தமிழ் மொழி தான் நிற்கும். தமிழ் மொழியும் இந்த சப்போர்ட் பண்ற சமஸ்கிருத மொழி, இந்த 2 தான் வந்து பல செம்மொழி. ஆனா தமிழ் சமஸ்கிருதம் வந்து வாழ்வியல் மொழியா வராது, வேற உதவி செய்கின்ற மொழியா வரும், அவ்வளவுதான். தமிழ் மட்டும்தான் வாழ்வியல் மொழியா வரும், எல்லாத்துக்கும் இனிமையா இருக்கு. மற்ற எல்லா குழந்தைகளும் தாய்மொழி படிப்பாங்க. 200 நாடுகள்லயும் அந்த குழந்தை வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 6000 மொழி இருக்குது. எல்லா குழந்தைகளும் தாய்மொழி படிச்சுதான் வருவணும். அதுக்கப்புறம் இனிமையான மொழி தமிழ் மொழி தான் என்று புரிந்து கொள்ளணும். அதனாலதான் நான் இதை சொல்றேன். சரி, இங்க முடிச்சுக்கிறேன். அப்ப கூற்றம் குதித்தல் பாத்தீங்கன்னா 32வது பக்கத்துல, அதாவது தவ வாழ்க்கையை வாழ்றவங்க வேற ஒண்ணும் இல்ல, பசிதாகத்தை கட்டுப்படுத்தி வாழ்றவங்க மரணம் இல்லை. சரி, மரணம் இல்லை அப்படின்னா அது அந்த மரணம் இல்லைங்கிறது தெரிஞ்சு மரணத்தை எதிர்க்க முடியும், அல்லது மரணத்துக்கு சமாதிமாக்க முடியும், நீ விரும்பும்படி வாழ முடியும், அதெல்லாம் நமக்கு புரியுது. அப்படின்னா இவன் சாப்பிட்டதால வந்த நோய் என்ன ஆகும்? அந்த நோயெல்லாம் தீர்ந்துடாத பிறவி நோய். கர்மாங்கிறீங்க, ஐயோ கர்மா, ஐயோ அம்மா அப்படிங்கிறீங்க, ஒரு அளவும் கிடையாது. பசியினால தின்னு போட்டு சீரடிக்கிறப்ப அதுதான். அதாவது பசியினால தின்னு போட்டு சீரடிக்கிறப்போ மூளையும் வேலை செய்யாது. என்னது, ஒரு நோய் வந்துட்டா மூளையே வேலை செய்யாது. நோய் வந்துட்டா மூளை வேலை செய்யுங்கிறீங்களா? ஏன் நல்ல முத்து? செய்யாதுங்கய்யா. நீங்க முன்னேறதும் செய்யாது, உங்களுக்கு எங்க போறேன்னு தெரியாது, வேலையே சாகலாமா பொழைக்கலாமா எங்காவது போய் திட்டு செத்து போயிடலாமா, எரிச்சல் ஆகும் நமக்கு. என்னது, யாரை கண்டாலும் கோபம் வரும். இந்த தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தா தான் தெரியுமாங்க. தலைவலியும் காய்ச்சலும் யாரை பார்த்தாலும் கோபமா இருக்கு. ஏன்னா மாமனை பார்த்தாலும் கோபம் இருக்கு, மச்சானை பார்த்தாலும் கோபம் இருக்கு. என்னடா கருவம் வந்து இப்படியே மருந்து மாத்திரை ஆஸ்பத்திரி இப்படி சுத்திக்கிட்டே பைத்திய அவன் கையில பணத்தை வச்சுக்கிட்டு பணக்காரன் போற கார் வச்சுட்டு சுத்துறான். ஏழைகளை நடந்தே பை வச்சிருது. எல்லாம் பையில பாத்தீங்கன்னா பூரா மருந்து பொட்டலாமா வச்சிருக்கிறான். பக்கமா அறிக்கைகள். ஒன்னும் சொல்ற மாதிரி இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் 7-8 நோய் இருக்குது. ஒரு நோய் இல்லை, 10, 12 நோய், 13 நோய். அப்படியேங்க அப்பா, வெங்கடேசனுக்கே 7-8 நோய் இருந்தது. சரி, அப்படின்னா இந்த நாம வந்து உடம்பை கெடுக்காம இருக்கணும்னா உடம்பை கோயிலாக மாற்றணும். உடம்பை கோயிலாக மாத்திட்டோம்னு வச்சுக்கப்பா, எல்லா கோயிலும் தூய்மையா வச்சுக்குவாங்க. கோயில் பார்த்தீங்கன்னா கோயிலை பார்த்தீங்கன்னா தூய்மையா வச்சுக்குவாங்க. கோயில்னா தூய்மையா இருக்கும், எங்க தொடச்சி கிடச்சி நீட்டா வைப்பா. அதே மாதிரிதான் நாம அப்படியே நம்ம என்ன பண்ணோம்னா 2 வகையில தூய்மை பண்றோம். வெளியும் கழுவணும், உள்ளேயும் கழுவணும். வெளியும் தூய்மை தேவைப்படுறது, வெளியும் தூய்மை பண்ணிக்கணும். உள்ளேயும் வெளியும் தூய்மைப்படுறதுக்கு நம்ம தண்ணீர் பயன்படுது, உள்ளேயும் தூய்மை பண்றதுக்கு தண்ணீர் பயன்படுகிறது. இந்த பெருங்கடலை சுத்தம் பண்றதுக்கு மட்டும்தான், இந்த மலத்தை வெளியேற்றதுக்கு மட்டும்தான் ஏற்கனவே பல்வேறு பழக்கத்துக்கு ஆட்பட்டிருக்கோம். நாம இந்த 100 வருஷத்துல பாத்தீங்கன்னா 200 வருஷம் பாத்தீங்கன்னா இறைச்சி தின்றுக்கிறோம், கண்டெல்லாம் தின்றுக்கிறோம், இறைச்சி தின்றுக்கிறோம், மாவை தின்றுக்கிறோம், இதெல்லாம் உள்ள நிக்கிற நாத்தம். அந்த நாத்தத்தை எடுக்காம எப்படி நீங்க நீர்ப்பு போவீங்க? ஒரு நாத்தத்தை வெளியே எடுக்கணும். அதுக்குத்தான் இந்த காய்கறி பயிற்சி பண்றோம். என்னது, அந்த பெருங்குடல் போய் அதை முதல்ல பண்ணணும். முதல்ல குறைஞ்சபட்சம் அதை பண்ணி உங்களுக்கு மயக்கம் கிருகிருப்பு சோர்வு வரலைங்கிறது உறுதிப்படுத்தணும்.
தண்ணீரையும் காய்கறி சாப்பிட்டு தேவையான நேரத்துல ஒரு நாள் போடலாம், 2 நாள் தண்ணீர் பயிற்சி பண்ணலாம். திடீர்னு 72 மணி நேரத்துக்கு மேல போகக்கூடாது. மறுபடியும் 2 நாள் போடணும், மறுபடியும் 1 நாள் போடணும், மறுபடியும் 3 நாள் போடணும். இப்படியே மாத்தி 2 நாள் 3 நாள் 2 நாள் 1 நாள் 2 நாள் 3 நாள் இப்படி போட்டு காய்கறி சாப்பிட்டு வெளிக்கு போய் டக்கு டக்குன்னு போட்டு அடிச்சு நொறுக்கிட்டே இருக்கணும். அப்படியே போட்டு ஏத்திட்டே இருந்தீங்கன்னா மண்டையில அப்படியே வேலை செஞ்சுட்டே இருக்கு. சருன்னு இப்படிதான் போட்டு தட்டுன்னு தட்டும் பொழுது உங்க உடம்பு ஒரு ரெடி அப்படியே இந்த கொல்லம்பட்டையில தங்க பட்டை போட்டு அடிச்சு சாத்து கடைசியில வளவு கொண்டா வர அடிச்சு திருப்புறம் பாருங்க. அடிச்சு பட்டையை தட்டி கடைசியில வளைச்சிடணும். உடம்பு நம்ம சொல்ற அறிவை கேட்கணும், மனசை கேட்க கூடாது, அறிவை கேட்கணும். இந்த இடத்துல அறிவை பயன்படுத்தணும். மனசை ஓரமா வச்சிடணும். அந்த விபச்சார மனம், 2 மகன் விபச்சார மனம். யாராரு உங்களுக்கு உணவு நீட்டுறாங்களோ நீங்க முடிவணிக்க நம்மள சாவடிக்கிறதுக்கே கொடுக்குறாங்க முடிவணிக்கணும். யாராவது உணவு நீட்டினாங்கன்னா நம்மள சாவடிக்கிறதுக்கே அதான் இன்னைக்கு பார்த்தாச்சு உலகமே. இந்த உலகமே பார்த்துட்டோம்ல அந்த ஃபுட் பார்னோகிராஃபி மாதிரி. ஃபுட்டு விபச்சாரம் பாருங்க. இப்ப தலைப்பே கொடுத்துட்டாங்க, ஃபுட்டு விபச்சாரங்கிற பேரே கொடுத்துருக்காங்க. அவர் சொல்றாரு, நான் அதை பார்த்தேன், நெட்ல பார்த்து எடுத்து காப்பி பண்ணி போட்டிருக்கேன், எல்லாத்தையும் இப்போ ஃபேஸ்புக்ல போட்டாச்சு பாருங்க. அது உணவு என்னும் விபச்சாரம்னு போட்டான். உணவு என்னும் விபச்சாரம் அப்படின்னு போட்டிருக்கான். உணவு என்னும் விபச்சார அறிக்கைகள், விபச்சார விளம்பரம்னா போட்டான். உணவை பற்றி தாறுமாற கற்பனை பண்றது, தாறுமாற பெருசு பண்றது, இதெல்லாம் பார்த்து எப்படி சினிமா நடிகைகள் கூத்தடிகள் வந்து பொய்யா வேஷம் போட்டுக்கிறாங்க. பெருசா இருக்கிற மாதிரி உடம்பு பெருசா இருக்கு காட்டுவாங்க. இதெல்லாம் அவங்க பண்றாங்க. அது ஒண்ணுமே இருக்காது, பெருசா காட்டுவாங்க. அதே மாதிரி சினிமால மேஜிக் பண்ற மாதிரி இந்த உணவை வந்து பெருசா காட்டி நம்மள சாகடிக்கிறது. இதெல்லாம் உணவு விபச்சார விளம்பரங்கள்னு சொல்றான். அது ஆச்சரியமா இருக்கு எனக்கு. நான் சொன்னது உண்மையாவே இருக்குது அதுல. உணவுங்கிற விபச்சாரம் சரியா போச்சுரா அப்படின்னு. ஒரு உண்மையாலுமே பாத்தீங்கன்னா நம்ம வாய் வார்த்தை பிசகு கூட மாறல. அந்த வார்த்தைக்கு பிசகவே இல்ல. ஃபுட் போர்னோகிராஃபினே கொடுத்துட்டாங்க. அதே பாருங்க, ஃபுட் போர்னோகிராஃபினா விபச்சார விளம்பரம்னே பேரு, உணவு விபச்சார விளம்பரம்னே பேரு. நான் படிச்சு பார்த்தேன், நிறைய இருக்கு. நான் பார்த்தேன் அதே அந்த மஞ்சள் பச்சையா என்னென்னமோ போட்டிருக்கால பூரா அந்த கலர் உணவு தான் பாரு. கலர் தான். அந்த பேக்கரிக்கார என்னென்ன பண்ணுவோம். நான் பேக்கரி வச்சிருந்தேன். அந்த கலர் விட்டுருக்கு நாங்க பண்ற அட்டகாசம் இருக்கே, அவன் நாக்க சுரட்டி அடிக்கிறக்க பொய்யா. நான் பேக்கரி வச்சிருந்தேன். கேக்குக்கு பண்ற அலங்காரம் இருக்கே, பல வண்ணங்கள். அது பூரா கண்ட வண்ணத்தை போட்டு காய்ச்சி ஏத்தி மணத்தை போட்டு பார்த்தா நாக்கு சொல்லொலிக்கிறோம். அந்த அளவுக்கு பண்ணிடுவோம். இப்படிதான் நானே பண்ணியிருக்கேன். அந்த வேலையை நான் பண்ணியிருக்கேன். இப்பதான் புரியுது. அது மட்டும் இல்ல, உலகத்துல 2 தொழில் அருவருப்பான தொழில். ஒண்ணு வந்து இந்த மருத்துவ தொழில் வந்து ரொம்ப நாத்தம் முடிச்ச தொழில். அதே போல உணவு தயாரிக்கிறது அருவருப்பான தொழில். உணவு தயாரிக்கிற இடமும் நாத்தம் முடிச்சு எலும்பிட்டு கிடக்கும். மருத்துவத்திலையும் பிணவாடை அடிச்சுட்டு கிடக்கும். இது 2மே கக்கூஸ் தொழில். என்னது கக்கூஸ் போறதுக்கு தான் சமையலே பண்ணி சாப்பிடுற. அதுக்கு பேரு டர்ட்டி ஜாப்னே பேர். நீங்க போட்டு பாருங்க. உணவு உற்பத்தி பண்ற இடம் இல்லைங்கய்யா, அதை மதிப்பு கூட்டுற இடம். எப்படியே பண்ணிட்டு எல்லாம் நாத்த முடிச்சா இருந்த சேரு பாருங்க, பிணவாடை அடிக்கும். நீங்க அந்த மீத்தேன் எங்க உற்பத்தி ஆகுன்னு கேட்டேன். எங்க சேரு இருக்கு மீத்தேன். இப்ப என்ன சொல்றான்னா, மீத்தேன்னாலதான் வானமே கெட்டு போகுதுங்கிற. அந்த சேரு எங்க நிறைய பாத்தீங்கன்னா அந்த நெல்லுக்கு சேரு உற்பத்தி பண்ணுவாங்க. நாத்த பிணவாடை அடிக்கும், கக்கூஸ் வாடை அடிக்கும். அத்தனை மீத்தேன் வெளியே போயிட்டு அந்த மீத்தேன் பூரா வானத்துக்கு எடுக்குதுங்கிறான். நெல் உற்பத்தி பண்றனாலேயே மீத்தேன் அதிகமா உற்பத்தி ஆகுதுன்னா. மீத்தேன் டைத்தேன் எத்தனால் இது எல்லாமே அந்த கேஸ் ஃபார்ம் ஆகி மேல போயிட்டே இருக்குதுங்கிறான். இதே மலமே அப்படின்ற கான்செப்ட் வரும்போது அந்த மலத்துல இருந்து தானே அந்த மீத்தேனே உருவாகுது. ஆமா, மீத்தேன் அங்கதான் உருவாகுது. இதுவே மீத்தேன்ல உருவாகுது. எதுங்க நீங்க நெல் அரிசிக்கு வந்து சேர் இல்லைன்னா வேலை செய்யாது. எதுவும் இல்ல. அந்த மூடி வச்சிருந்த அந்த கால்வாய் இருக்கு இல்லையா, அதுல ஓபன் பண்ணி சும்மா ஒருத்தன் தீக்குச்சி கொளுத்தி போட்டான். அது குபுகுன்னு மஞ்சள் அத்தனை மீத்தேன் கேஸ், அத்தனை மீத்தேன் ஆளை சாப்பிடிச்சிரும். அதுக்காக தான் அவன் இறங்குறதுக்கு முன்னாடி முதல்ல கொளுத்தி போட்டான். கொளுத்தி போட்டுட்டு அது ஃபுல்லா எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் அவன் இறங்குறான். ஆமா, தமிழ்நாட்டுல வருஷத்துக்கு 10 பேர் பயோகாஸ் அதான் பயோகாஸ், அதான் மீத்தேன் பயோகாஸ் எல்லாம் அதான். மீத்தேன் பயோகாஸ் எல்லாம் அதான். எல்லாம் அதை வச்சு எல்லாம் கரண்ட் லைட் போட்டுக்கிறான். வீட்டு இது ஸ்டவ் பத்த வச்சுக்கிறான், விளக்கு பத்த வச்சுக்கிறான். ஆமா ஆமா ஆமா, அதெல்லாம் பண்ணல, ஒன்னும் தப்பு கிடையாது. அது தூய்மைதான். மனிதனுடைய கழிவு, மனித கழிவு ஒண்ணுதான். அந்த விலங்கு கழிவு கொஞ்சம் நாத்தம் இல்லாம இருக்கா அதனால அது பெரிய மீத்தேன் ரொம்ப
எடுத்துக்கிறேன், அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. நீங்க கேஸா மாறிட்டு ஒண்ணும் பண்ணாது. அந்த வாடை வந்து அந்த மீத்தேன் வாடை அடிக்கும். அதெல்லாம் மீத்தேன். அதனால இந்த மீத்தேன் தான் பூமியில இருந்து தோண்டி எடுக்கிறது. எது பெட்ரோல் கேஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு மீத்தேன் தான் அது. பெட்ரோல் கேஸ் இருக்கு இல்லையா, கீழே போச்சுன்னு பெட்ரோல் வந்து ஆ. மீத்தேனோட ஒரு பெட்ரோல் காசு மீத்தேன் நிறைய மந்த வாயுன்னு சொல்லுவாங்க. அந்த மீத்தேன் எடுக்கிற நீங்க வந்து மீத்தேன் வந்து நிறைய நம்ம இந்தியாவில் எடுக்கிறாங்க. அதே மாதிரி அரபு நாட்டுல மீத்தேன் கேஸ் எடுக்கிறாங்க. அதுல எடுத்து ம். பீஃபேன், ப்ரூபேன், புரோட்டேன், அது நிறைய ப்ரூட்டேன், பீட்டேன், எத்தனை பூட்டேன்ல ஒண்ணு இருக்கு. எல்லாமே இதுதான். அது எக்கச்சக்கமான வாய் ம். இருக்கு எல்லாமே. அது 7-8 வாய் சிஹெச்எல் போட்டு பாடுற வரும். சரி, அப்ப ஆஹ், உள்ளம் பெருங்கோயில் ஊனோடும் பாளையும் வள்ளல் பிராணருக்கு வாயில் கோபுர வாசல் தெல்லறு தெளிந்தாருக்கு சீவனே சிவலிங்கம். சீவன் என்னவா மாறுது? தெல்லறு தெளிந்தாருக்கு சீவனே சிவலிங்கம். அப்ப சிவலிங்கம் எது? இந்த இடத்துல சிவலிங்கம் எதை குறிப்பிடுறாரு? சிவலிங்கம் என்று எதை குறிப்பிடுகிறார்? நம்ம தெளிவா உடல் ஐயா. உயிர் 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 தான். உயிர் உயிரைத்தான் சொல்லுகிறார். உயிர் தெல்லற உயிர் ஆஹ், அப்ப உயிர் போச்சுன்னாவே நீ சபம், அதாவது சொல்றாங்க சபம் போகுதுன்னு சொல்றாங்க இல்லையா. அப்ப உயிர் இருக்கிற வரைக்கும் நீங்க சிவம், உயிர் போச்சுன்னா சபம். அப்ப உயிரை தக்க வைத்துக் கொள்றது இந்த போராட்டம் தான். அப்ப இந்த தெல்லற தெளிந்தாருக்கு ஜீவனே சிவலிங்கம். ஜீவன்னா உயிர். அப்ப தெல்லற தெரிந்தாருக்கு சீவனே சிலுக. எல்லாம் இதை விட எப்படி தெளிவா சொல்ல முடியும்? அதை விட்டு போட்டு நீங்க கோயில போய் கும்பாசம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. கோயில போய் அங்க ஒண்ணும் நடக்க போறது இல்லை. வடை வாங்கி தின்னுட்டு வர வேண்டியதுதான். தட்டு வடை வாங்கிட்டு சிவன் கோயிலுக்கு போய் பலகார கடையில போய் பலகார வாங்கி தின்னுட்டு அங்க போய் தின்னுட்டு அங்க இருந்து பொங்கலை தின்னு போட்டு ஓசிச்சு வர தின்னு போட்டு சிவன் கோயிலுக்கு போற எதுக்கு போறீங்கன்னு கேட்டீங்கன்னா இப்ப அந்த மாதிரி ஆகி போச்சு. சோறு திங்கறதுக்குமே அது ஒண்ணு சொல்ற மாதிரி இல்லை. இப்ப அவனும் சோறு போட ஆரம்பிச்சுட்டாங்க. சிவன் கோயில் இப்ப சோறு போட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பெல்லாம் பக்தி மார்க்கம் தான் இருந்தது. இப்ப சோத்து மார்க்கம் மாறிடும். இப்ப மெந்த கோயிலுக்கு போனா பக்தி மார்க்கத்தை கோயில் போயிட்டு இருந்தாங்க. இப்ப என்னடான்னு கேட்டீங்கன்னா பிச்சைக்காரன் பூரா 200 பேர் உட்காந்துருக்கானுங்க ஒவ்வொரு கோயில்லையும். ரெடியா கரெக்டா இந்த 12:30 மணிக்கு பூரா ஓடிடுறாங்க உள்ள போய். அப்ப பக்தி மார்க்கம் போய் சோத்து மார்க்கமா மாறிடுது. இந்த ஆழ்வார்ல வந்தாங்க உயிரோட 63 நாயன்மார் உயிரோட வந்தாங்கன்னா இதே ஏன்டா மானத்துக்கு எடுக்கிறீங்க பானுங்க. நாங்க பேசாம கல்லாய் போனது எவ்வளவோ பரவாயில்லையா இருக்குது. நாங்கெல்லாம் படிச்ச காலத்துல இப்படி எல்லாம் இல்ல, இப்படி சோத்து மரத்தை போட்டு எல்லாம் சோம்பேறியாக்கி வச்சிருக்கிறீங்களான்னு சொல்லி சாபம் விட்டுருவாங்க அவங்க. இப்படி நாட்டை ஏன்டா கெடுக்கிறீங்க. பக்தினா பக்தி தான் இருக்கணும். அங்க போய் எல்லாம் கொடுத்து எல்லாம் தப்பா போயிடுச்சுங்க. இதெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது. சரி, இதுல ஊரோடம்பு ஆலயம் என்ற வரியை கவனிக்க வேண்டும். சரிங்களா? வள்ளலார் இப்ப வந்தாருன்னா ஐயா, ஆமா, வள்ளலார் இப்ப வந்து பார்த்தாருன்னா என்னடா தப்பா போயிடுச்சு. நான் வந்து ஞானம் அவர் 2 மடத்தை கட்டினாருங்க. ஒண்ணு வந்து உணவடிக்கும் கூடத்தை கட்டினாரு. அப்புறம் அறிவை வளர்க்கும் கூடம் ஞான கூடம். ஞான சபை ஒண்ணு, தர்ம சபை அது வேற. தர்ம சபை விட்டு தள்ளுங்க. ஞான சபையினுடைய நோக்கமே வந்து பசிதாகத்தை கட்டுப்படுத்துறதானுங்க. பசிதாகத்தை கட்டுப்படுத்துறது. அவர் பசிதாகத்தை கட்டுப்படுத்த சொல்றாரு. ஆனா யாரும் புரிஞ்சிக்கல. அது என்ன பண்றது? அது ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்குதான் நாம வந்து வெங்கடேசன் வந்து சொல்ல வேண்டியது இருக்குது. அவர் நம்ம வள்ளலாறு நமக்கு வந்துட்டு போய் 170 ஆண்டுக்கு மேலாச்சு இல்லையா? 170 ஆண்டுக்கு மேல 180 ஆண்டு ஆச்சு. 1825 1870. அப்ப அதுல ஒரு 30, இதுல 25, கிட்டத்தட்ட 150 ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஆகுதுங்க. 155 ஆண்டு ஆகுது. அது ரைட் இருந்துட்டு இப்ப அதுக்கப்புறம் இப்ப வெங்கடேசன் வந்துட்டாரு இல்லையா? இங்கதான் எப்பொருள் யார் யாரு கேட்கணும். அப்பொருள் மெய்ப்பது காண்பது அறிவு. நீ யாரு சொல்லாத டெக்னிக்கல் விஞ்ஞானத்தை பாருங்க. ஆளை பார்க்காதீங்க. இப்ப இனியன் சொல்றதை பார்க்காதீங்க. அதான் இனியன் சொல்லுகின்ற விஞ்ஞானம் என்ன? நான் படிச்சிருந்தேன். வள்ளலாறுக்கு 2 வரியை சொல்றேன். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். நான் வந்து வள்ளலாறு ஆராய்ச்சியாளர் கிடையாது. ஆனால் வள்ளலாறு பசியை கட்டுப்படுத்த சொல்றாரு. நான் சொல்றேன், நான் கட்டுப்படுத்துறேன். வேணா என் கூட இருந்து பாருங்க, கட்டுப்படுத்துறேன். அப்புறம் கட்டுப்படுத்தணும் காட்டி எல்லாமே வேலை செய்யுது. அது விட வேற பரிணாமத்துக்கு போயிருது. அப்ப அது வரைக்கும் கீழ்நிலையா இருந்தது. எப்பவுமே இந்த கீழ்நிலையில் இருக்கிற ஒரு பரிணாமம் வேலை செய்யும். இப்ப தாவரமா இருக்கிற ஒரு பரிணாமம் வேற செய்யுது. அப்புறம் 2வது அறிவிப்பு அது ஒரு பரிணாமம். இப்படி அடுத்த 7வது வரைக்கும் போறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி உடல் மாறிக்குது. என்ன அணு உடலா மாறலாம், என்ன விடலாம் மாறலாம், என்ன விட நடக்கலாம். இவங்க சொல்ற மாதிரியெல்லாம் ஒண்ணு 5ஆம் அறிவிலும் 6ஆம் அறிவிலும் போடுற கணக்கெல்லாம் 7ஆம் அறிவுக்கு பொருந்தாது. 7ஆம் அறிவுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சொல்லுங்க. வள்ளலாறு கூட இருந்தவர் ஐயா. இப்போ ஒரு 110-120 வயசு இருந்து சமாதி ஆனாரு. அவரு இந்த மாசம் தான் நீங்களும் பார்த்திருப்பீங்க. அவரு என்ன சொல்றாருன்னா, வள்ளலாறு கூடியத்தான் இருந்தேன், இந்த மலத்தெல்லாம் திங்காதரான்னு என்ன சோறு திங்கவனா திங்க தான் கிடக்குறேன் 50 வருஷமா
அப்படிங்கிறாரு. அதான் அப்ப அவரு என்ன சொல்றாரு, வள்ளலாரு மலம்னு இருக்காரு. சோறு திங்காதுன்னு அவர் சொல்லல. சோறு திங்காதுன்னு சொன்னா அவன் தின்னுடுவான்னு. மலத்தை திங்காதுன்னு அவர் சொன்னாருன்னு என் குருநாதர் சொன்னாரு. நான் அன்னையில இருந்து இன்னும் சாப்பிடாத இருக்கிறேன், சாகல அப்படிங்கிறாரு அவரு. இந்த மாசம் தான் செம ஜானாரு. இந்த வேலைக்கார சாமி வேலைக்கார சாமி அவரு இது அப்படியே சொல்றாரு, மலத்தை திங்காதரா அப்படின்னாரா. அவரு கூடியா இருந்திருக்காரு அவரு. ஓ இது எப்படி அந்த வேலைக்கார சாமி தான் சொல்றாரு, என் குருநாதர் சொன்னாரு நான் சாப்பிடல. ஏன் சாப்பிடலன்னா குருநாதர் சொன்னாரு மலத்தை திங்காதரா அப்படின்னாராம். சோறு திங்காதுன்னு சொன்னா தின்னுடுவான்னு. அந்த வேலைக்கார சாமி அந்த வாழையடி வாழைய வந்திருப்பாரு. அவரு கூட இருந்ததுக்கான வாய்ப்பு இல்லை. அவரு இல்லையா, வாழையடி வாழையே வந்திருப்பாரு. அந்த மாதிரி கருத்தை உள்வாங்கிற பார்த்தா அவரு வயதுப்பா. வேலைக்கார சாமி வயது என்ன இருக்கு, 100 வயது இருக்குமா? 100 மேல சொன்னாரு. வள்ளலாறு போய் 150 ஆண்டாச்சுங்க. வள்ளலாறு போய் 150 ஆண்டாச்சு. அப்ப இவர் கருத்து தான் நம்மளாட்டுன்னு சொல்றாரு. கருத்து தான், பின்ன என்ன? வள்ளலாறு கூட இருந்தவங்க யாரு இருக்குங்க? இது வம்பா இருக்குது. அப்படிலாம் இருக்கிறதுக்கு ஆளே இல்லை. அதாவது வள்ளலாறு போய் அவர் எழுதுனதெல்லாம் திருக்குறள் மாதிரி இருக்குது இல்லையா? ஒரு அந்த உணவை பத்தி அவர் எழுதியிருக்கிற ஒரு இதுல ஒருவன் வாயின் ருசிக்கு நாக்கின்னு சொல்றாரு. வாய் கூட சொல்ல, நாக்கின் ருசிக்கு ஒருவன் அடிமையாகி விடுவானால் அவனுடைய தவமெல்லாம், இந்த நம்ம செய்யற தவம் எல்லாம் ஆத்தல கரைச்ச புளி மாதிரி ஆயிடும், கரைந்து போகும் அப்படிங்கிறார். அதுக்கு மேல என்ன அவர் சொல்ல முடியும்? சரி, ரைட்டு. அப்ப திருமூலர் காலம் பற்றி நல்லா புரிஞ்சுக்கங்க. இன்றும் சித்தர்கள் சமாதி, அதாவது இன்றும் சித்தர்கள் சமாதி அடைந்த இடம், அதாவது ஊனுடம்பு ஆலயம், அதாவது வள்ளல் அதாவது கள்ள புலனைந்தும் காலாமணி அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இந்த கருத்தை வெளியிட்ட பெருமை தமிழனுக்கு மட்டுமே உண்டு, இது நம்ம 800 கோடி மக்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு இது மாறாத உண்மை. இயற்கை நமக்கு கொடுத்துள்ள வரப்பிரசாதம். இதை நாம எந்த அளவுக்கு கெடுத்துக் கொள்கிறோம். இயற்கை என்ன பண்ணும்னா 2 வேலை செய்யும். இயற்கை நல்லதுக்கும் துணை புரியும், தீயதுக்கும் துணை புரியும். நல்லது செஞ்சீங்கன்னா அதுக்கும் துணை புரியும். இப்ப கொலை செய்யும் போது இயற்கை தடுக்குதான்னு பாருங்க. இப்ப கொலை செய்யறீங்க, இயற்கை தடுக்குதா? நம்ம குழந்தைக்கு அந்த அது இயற்கை பெற்ற குழந்தைக்கு நம்ம கொலை செய்யறோம். அதே மரத்தை வளர்க்குறப்போ குழந்தை பெக்கும் பொழுது தடை செய்யறது இல்லை, கொலை பண்ணும் பொழுதும் தடை செய்யறது இல்லை. இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இயற்கை நம்ம தான் புரிந்து கொள்ளணும் தவிர எல்லாத்துக்கும் இயற்கையை சொல்லிட்டே இருக்குமா? கோவம் வரும்போது இயற்கை தேவைப்படும். எனக்கே கோவம் இயற்கைக்கு மானம் கட்ட இயற்கை நான் சொல்லுவேன். அதுக்காக கோவிச்சுக்குது நம்மள. இனி எந்த இயற்கையும் தடிச்சுதே வரலாறு இல்லை. நம்ம தான் தண்டனை கொடுத்துக்கிறோம். நம்ம சவுக்கு எடுத்துக்கிற மாதிரி அரசியல்வாதி இந்த நடிக்கிற மாதிரி சாட்டையில் அடிச்சுக்கிற மாதிரி சில காமிக்ஸ்க்கெல்லாம் பண்றாங்க இல்லையா? அந்த மாதிரி நமக்கு நாம தண்டனை கொடுத்துக்கிறேன். எல்லாம் இந்த சாமியாருக்கு பண்ற வேஷம் நம்ம பண்ண முடியாது. அப்போ இயற்கையை உள்ளபடி புரிந்து கொள்ள வேண்டும். நாம சாதாரண மக்களுக்கு நாம எந்த வேஷம் போட முடியாது. நாம இருக்கிறத காப்பாற்றுறது பெரிய விஷயம். நாம எதுக்கு வேஷம் போடணும்? நாம தப்பிச்சா போகுது. அதாவது நம்ம குறைஞ்சபட்ச நோயற்ற வாழ்வு வாழ்ந்தா போகுது. குறைஞ்சபட்சம் என்னது? குறைந்தபட்சம் நோயற்ற வாழ்வு வாழ்ந்தா. ஆமா. அப்ப விஞ்ஞானம் என்ன சொல்லுது? உணவை குறைச்சிக்கணும் தான் சொல்லுது. ஃபிட்னஸ் வேணும்னு உணவு குறைச்சிக்க சொல்லுது. எப்படி குறைக்கிறதுங்கிறது யாருக்கும் தெரியல. தண்ணீரை அறிந்து குறைக்கணுங்கிறது தான் விஷயமே. சரி, ரைட். அப்ப திருமூலர் காலம் பற்றிய குறிப்பு. திருமூலர் காலம் திருமந்திரம் ஸ்ரீ காசிமடம் திருப்பனந்தாள் வெளியீடு வருடம் 1991. புத்தகத்தின் ஆராய்ச்சி முன்னுரை பேராசிரியர் முனைவர் கு. சுந்தரமூர்த்தி அவர்கள் திருமூலர் காலம் பற்றி எழுதியிருக்கிறார். ஏற்கனவே படிச்சிருக்கேன். செந்தமிழ் நிலம் சேர்ந்த மொழிகள் 18, கொங்கு நாடு, மலைநாடு, பாண்டி நாடு, சோழ நாடு, தொண்டை நாடு. தொண்டை நாடுங்கிறது இந்த சென்னை வரைக்கும் போகுது. தொண்டை நாடு வள்ளலாறு பிறந்ததுல அந்த தொண்டை நாட்டு பகுதி போகுது. அந்த பக்கம் போயிடுது, சென்னை பக்கம் போகுது. சென்னை இந்த கடலூர் அப்படி போயிருது. அப்படிதான் நினைக்கிறேன். சரி, அவர் காலத்திலேயே 5 புலப்பார்ந்து 18 மொழி இருந்திருக்குது. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நாங்க தப்பில்லா மன்றில் மணிக்கூத்து கண்டபின் ஒப்பில் 7 கோடி யுகம் இருந்தேன்கிறார். தப்பில்லா மன்றில் மணிக்கூத்து கண்டபின் ஒப்பில் 7 கோடி யுகம் இருந்தேன்கிறார். அதாவது இது என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, உடம்பை தக்க வச்சோம்னா அணுவா கூட மாறி இருக்கலாம்ங்கிறார். அதான் அந்த தப்பில்லா மன்றில், அதாவது
இந்த மன்றம்னு என்ன தெரியுமா? பொன் வேய்ந்த கூரைன்னு வருது. அது பொன் வேய்ந்த கூரை. மன்றம்னா பொன் வேய்ந்த கூரை. சிதம்பரத்துல பொன் வேய்ந்த கூரை இருக்கு இல்லையா? அதை பாத்தீங்கன்னா இந்த சிம்மவர்மன் ஒருத்தர் இருக்கான், ஒரு மன்னன். அவன் 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவன். ஆனா திருமூலர் வந்து கிமுல பிறந்திருக்காரு. கிமுல பிறந்து கிபி வரை இருந்திருக்காரு. கிமுல முதல் நூற்றாண்டை தொடங்கி அதுல 100 வருஷம் வச்சுட்டா கூட கிபி 5ஆம் நூற்றாண்டு. அதாவது சிம்மவர்மன் தான் இந்த சிம்மவர்மன், அவன் ஒரு அரசன். அவன் தான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சிதம்பரத்துல தங்க ஓடு போட்ட அந்த அரசன் தான். அப்ப அவன் 5ஆம் நூற்றாண்டை சார்ந்தவன் கிபி. அப்ப அது 100. அப்ப பாத்தீங்கன்னா கிமு 1ல தொடங்கி கிபி 5 வரும்பொழுது அதுல 5 1 கூட்டல் 5 6 600 ஆண்டுகள் திருமூலர் வாழ்ந்து இருக்கிறார் என்று சான்று. இதுதான் இந்த விஷயமா இருக்கு. சரிங்களா? ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க, ஏதாவது கேள்வி இருந்தா கேட்டுக்க, முடிச்சுக்கலாம். மணி 8:55 ஆச்சு. நன்றி. இந்த இதுலயா அந்த 144 பக்கம் படிச்சேன். 144 நம்ம இந்த பயிற்சி இந்த நீர் பயிற்சியில இருக்கும்போது விஷம சாந்தின்னு ஒண்ணு 3-4 மாசம் கழிச்சு ஏற்படும், பயந்துக்க கூடாது, அது அமைதியா இருந்து அதை சரி பண்ணுங்கிறாரு. அதான் கொஞ்சம் அது என்ன கழிவுதான் சொல்றாரு ஐயா? அதான். ஆமா. அது இன்னைக்கு காலையில கூட அந்த பொண்ணுகிட்ட காலையில அருணாட்ட பேசினேன். அருணாட்ட இந்த மாதிரி ஆமா அவங்க இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டு இன்னைக்குதான் வந்து கொஞ்சம் சப்பாத்தியும் ஒரு காய்கறி வச்சு சாப்பிட்டா 4 நாள் ஆச்சுன்னாங்க. சரி நல்லது அப்படின்னு. உடம்பு குறைவேல் அப்படின்னாங்க, ரொம்ப நல்லதுன்னு. அதே நேரத்துக்கு கவனிச்சுட்டே வாங்க, விஷம சாந்தி வரும் அப்படின்னு சொன்னேன். அது எப்ப வரும்னு சொல்ல முடியாது. எப்ப எப்படி சொன்னீங்களா? அதான் கேக்குறேன். அவங்க பயிற்சி மாணவரை சேர்ந்துருக்காங்களே, அவங்க பயிற்சி மாணவரை சேர்ந்து பணம் கட்டியிருக்காங்களே, சொல்லணும்ல. ஒரு 4-5 மாசம் ஆகி வருங்கிறாங்க. வரலாம். ஆமா ஆமா அதனால அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் முறையா அறிவிச்சிருவா அவங்களுக்கு இந்த மாதிரி வரும். அப்ப வந்து அதை பயந்துக்க கூடாது. பயந்துக்கிட்டு அப்புறம் திருப்பி எல்லாம் நேற்று விடுவான் நம்மால. என்னமோ வந்துருச்சு. அது அப்ப வந்து உபவாசத்தை அப்ப என்னன்னா அப்ப நீர் உணவு முறையில இருந்து ஓய்வெடுத்து செய்யணும். எச்சரிக்கையான காலம் அது. ஆமா, பயிற்சியில எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலம். அப்ப அது உதவி செய்யற தண்ணீரை அருந்தினா வேகமா வெளியே போய் 3 நாள் 4 நாள் நல்லாயிரும். 3 நாள் அதுக்கு மேல இருக்காது. நோய் அப்படியே கை காலில் கொப்பளை வரும். கொப்பளை வந்து அந்த சீல கொப்பளை அந்த கண்ணுக்கு தெரியாத ஓட்டையின் நுழைய கொப்பளை வந்து அந்த சீல வெளியே வந்து எல்லா நீரும் வெளியே போய் படார்னு காண போயிடும். காஞ்சி போயிடும், சுக்கு மாதிரி காஞ்சி போயிடும். உடம்பு அப்படியே புதுசா மாறிடும். அது மட்டும் தோலெல்லாம் உளிய ஆரம்பிக்கும். எல்லா தோலெல்லாம் உளிய ஆரம்பிக்கும். அங்கங்க தோல் உளிய கருப்பா இருக்கிறது எல்லாம் போக இருக்கு. காலில் அது இந்த நான் கண்ணுல பார்த்தேன். யாரும் இந்த நம்ம சின்னசாமி பொறியாளர், அவரை நான் கண்ணுல பார்த்தேன்னு அவர் கூட இருந்தேன். அவரை பார்த்தேன். அவர் அழுகி பெருவரலே வந்து நகமட கழுட்டு கீழே விழுந்தது. அழுகி போய் வந்து அவ்வளோ சாராயம் குடிச்சிருக்காரு அவர். சாராயமும் சரியா போச்சு. எல்லாம் சரியா போச்சு. இன்னும் அவர் விஷம சாந்தி அடையாளம். விஷம சாந்தி அடையாளம் தான் அந்த விஷத்தை வெளியேற்றத விஷம சாந்தின்னு சொல்றாரு உங்களுக்கு. வேணா பழைய காணொலி இருக்கணும், உங்களுக்கு அனுப்புறாரு பாருங்க. அவரு பொறியாளர் என்ன சொல்றாருன்னு பாருங்க, பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்ப விஷம சாந்தி என்பது நீங்க நினைக்கிற மாதிரி 3வது மாசம் இதுல எழுதியிருப்பாரு. அது வேற படிச்சு காமிச்சிடுறேன். விஷம சாந்தி காலம் ஏற்படும் 19வது பாடம். அதுல பாத்தீங்கன்னா இயற்கை உணவு முறையை மேற்கொள்ளும் பொழுது 2, 3 அல்லது 4 மாதங்களில், இது எப்படின்னு சொல்ல முடியாது, 4 மாதங்களில் விஷமசாந்தி ஏற்படும். இது உடல் பழைய சேர்ந்துவிட்ட விஷப்பொருள்களை வெளியேற்றுவதற்கான காண்பிக்கும் நோய் போன்ற அறிகுறிகளாகும். அறிகுறி. ஆமா. அப்ப முழு உபவாசம் தேவை. என்னது? முழு உபவாசம் தேவை. அரைகுறையா இருந்தியா முழு நீர்லயே போட்டோம். உபவாசம், ஓய்வு தேவை. அப்ப நீரே அருந்திடணும். அந்த நீர் தான் அருந்தணும். அப்ப நீர் அருந்திரு வேகமா வெளியேறியது. அப்ப ஓய்வும் இந்த காலத்தில் தேவை. இந்த விஷம சாந்தி காலத்தில் உடல் தன்னிடம் சேர்ந்து விட்ட பழைய விஷங்களை நீக்கி முடிந்தவுடன் உடல் புத்துணர்வு பெறுவது நீங்கள் உணர்வீர்கள். அது 2-3 நாள் மறுபடியும் என்ன ஆகுனா புத்துணர்வு. அப்ப ஓய்வா இருக்கணும், கடுமையா ஓய்வு இருக்கணும்.
அப்புறம் 3 நாள் கழிச்சு புத்துணர்வு வந்துடும். 3 நாள் 4 நாள் புத்துணர்வு. அப்ப என்ன கவனமா இருக்கணும், ஓய்வா இருக்கணும், தண்ணி ஒண்ணும் பண்ணாது, அது அவ்வளவுதான். அவங்கள ஓய்வு, அதாவது ஓய்வுல வச்சுதான் தூய்மை, ஓய்வுல வச்சுதான் வண்டி பழுது பார்க்க முடியும். வண்டியை ஓட ஓட யாரும் பழுது பார்க்க முடியாது. பட்டறையில கொண்டு விட்டணும். பட்டறையில விட்டோம்னா ஒரு வாரம் ஓய்வுல இருந்து ரெடி பண்ணி கொடுப்பான். அதே தான் நம்மள பழுது ஓய்வுல இருடா அப்படிங்குது. இப்ப என்ன சாதிக்க போறான், என்ன எங்க ஓடி என்னத்தை கிழிக்க போற? இவன் என்ன பண்ணுவான், பாதி மிஷினை கழட்டணும் எனது வண்டியை கொடுறான். அவன் இவனுக்கும் ஓட்ட முடியாது, அவனும் திட்டுவான். பாதி கழிச்சு விட்டா எங்கடா போய் கொடுக்கறது? மனிதனோட இலக்கு என்ன? ஒரு நாள் கூட ஓய்வு எடுக்கலன்னா என்னத்துக்குதான், எதுக்குதான்? இப்ப மனிதன் ஓய்வு எடுக்க சொல்றான்னா, இவன் வாயுவுக்கு, அதாவது ரெஸ்ட் எடுத்துக்கன்னு சொல்லுவான். இந்த காட்டு முண்டை என்ன சொல்லுவான், ரெஸ்ட் எடுத்துக்கோம்பா. ரெஸ்ட் எடுத்துக்க நடந்த மாதிரி வாய்க்கு வேலை கொடுக்காதுன்னு அர்த்தம். ரெஸ்ட்னா வாய்க்கு ரெஸ்ட் கூடாதுன்னு அர்த்தம். இவன் என்ன பண்ற, இந்த முண்டம் படுக்கையில படுத்துட்டு கண்டுபிடி திங்கிறது. இதுதான் வெள்ளக்கார முண்டம் பண்ற வேலை. ரெஸ்ட் எடுத்துக்க சரியா போயிரு. அது என்ன ரெஸ்ட் எடுத்துக்க சரியா வேலை? தின்னு கெட்டு போய் புளுத்து போய் ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்கிற. ரெஸ்ட் எடுத்தா சரியா போகணும். என்ன தப்பு கணக்கு? ரெஸ்ட் எடுத்தா எப்பறம் சரியாகும்? எதை ரெஸ்ட்ன்னு சொல்ற? அது இன்னும் வேற விதத்துல சொன்னா போய் ட்ரிப்ஸி அரைக்கிறான். ஓய்வுல இருக்கிறேன் அப்படின்னா, அதனால சிந்திங்க. மறுபடியும் காலையில சந்திப்போம். நன்றி 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 நன்றியா.